சமீப காலமா வந்து நான் ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து எங்களுடைய புல்லமங்கலம் மாட்டு பண்ணையிலிருந்து ஒரு தூய்மையான நெய், கலப்படம் இல்லாத நெய் குடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க தயாரிச்ச ஒரு ப்ராடக்ட்ட அத நான் வந்து ப்ரமோட் பண்ணிட்டுருக்கேன். உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு நெறைய வந்து ஒரு சில எதுவுமே புதுசா பண்ணோம்னா பொறுக்காது. எவ்வளவோ விஷயங்கள் மார்க்கெட்ல என்னன்னே தெரியாம நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவ்ளோ கலப்படத்தோட நெய் வாங்கி சாப்பிடுறோம். என்ன போட்டிருந்தாலும் விளம்பரங்கள் பார்த்து நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். அப்போ இந்த விஷயத்த நான் முழுக்க முழுக்க தெளிவா சொல்றேன். ஆண், பெண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்றது, எல்லா விதமான ஹெல்த்துக்குமே பெனிஃபிட் குடுக்கும். இந்த நல்ல ஒரு பசு நெய்ய நம்ம பயன்படுத்தும்போது. ஆயுர்வேதால என்ன மருந்து தயாரிச்சாங்கனாலும் பார்த்தீங்கன்னா, தூய்மையான கீ தான் அதில யூஸ் பண்ணுவாங்க. ஸோ, அந்த அளவுக்கு கீ தான் ஒரு மருந்தா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், நம்மளுடைய உடல்ல அந்த சத்துக்கள் உரியறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத தான் நாங்க சொல்றேன். இதில வந்து எந்த பொய் பித்தலாட்டம் அப்படின்றதெல்லாமே கிடையவே கிடையாது. அதாவது என்னுடைய செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு குழந்தை இல்லாத சமயத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷம் குழந்தையின்மை பிரச்சனைகள்லாம் நான் சந்திச்சபோது, ஆ திருக்கருக்காவூர் அப்படின்றது பாபநாசம் பக்கத்தில, தஞ்சாவூர் மாவட்டத்தில கர்ப்பரக்ஷாம்பிகை அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க அந்த கர்ப்பரக்ஷாம்பிகை இருக்கிற அந்த ஸ்தலத்தில படிய மெழுக சொல்லுவாங்க. ஒரு சின்ன டப்பால பார்த்தீங்கன்னா, நெய் குடுப்பாங்க. அந்த கோயிலுக்கு போனோம்னா, அ அந்த நெய்ய மெழுகிட்டு, அந்த கணவனும் மனைவியும் அந்த மீதம் சாமிகிட்ட வச்சு குடுக்குற அந்த நெய்ய எடுத்துட்டு வந்து, வீட்ல ஒரு பெரிய டப்பா நெய்யில மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து கணவன், மனைவி சாப்பிட்டுட்டு உடலுறவுல ஒரு 48 நாட்கள்ல குழந்தை வந்து உங்களுக்கு தரிக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமா ஒரு இது சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நானுமே பண்ணியிருக்கேன். நேச்சுரலி ஏன் அந்த நெய்ய பிரிஸ்கிரைப் பண்றாங்க அந்த ஆயுர்வேதத்தில அப்படின்னா, நெய் வந்து நேச்சுரலாவே ஒரு செக்ஷுவல் அரசல் ஆண் பெண்ணுக்கு ஒரு ஸ்டிமுலேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அது கலக்கும்போது அவங்களுக்கு இயற்கையாக உடல் சூடு குறையும், சாப்பிடக்கூடிய சத்துகள் உள்ளார வாங்கும் அப்படின்றதுனால தான் அந்த நெய்யை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. நிறைய வந்து நம்ம ஒரு வழக்கத்தில் கூட சொல்லுவோம், ஒய்ஃபுக்கு வந்து மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு போனாலே போதும், ஒய்ஃப் வந்து சந்தோஷமாயிடுவாங்க, அன்னைக்கு வந்து கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்லாம் கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அல்வாவில் இருக்கக்கூடிய நெய் தான் இப்போ வந்து எந்த நெய்யுமே எது நல்ல நெய்ன்னு நம்ம சொல்ல முடியல. ஸோ அந்த நெய் வந்து ஒரு கணவன் மனைவி உடல் உறவுல தாம்பத்தியத்தில் ஒரு நல்ல ஒரு செக்ஷுவல் அரோசலை கொடுக்கறதுனால தான் அதை அப்போலேருந்து கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளவோ கலப்படத்துக்கு நடுப்புற ஒரு நல்ல விஷயத்த நம்ம கொடுக்கணும், ஹோம்மேடாக தயாரிக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம்.